இந்த உலகத்துல அவதரித்த ஒவ்வொரு உயிர்களுக்குமே தங்களுடைய கற்ப கால நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அப்படி பார்க்கிறப்ப மனித இனத்திற்கு 10 மாதம் ஒரு பெண் கருவுற்ற நாட்கள் கடந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அதே மாதிரி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் கற்பகால நாட்கள் இருக்கு. அதை கொஞ்சம் பார்ப்போமா. எலி அந்த உயிரினத்திற்கு 21 நாட்கள் அப்படின்னும், முயல் அதுக்கு பார்த்தீங்கன்னா 31 நாட்கள் கற்ப காலம்னோ, அதுக்கப்புறம் நாய்க்கு பார்த்தீங்கன்னா 63 கற்பகால நாட்கள், அதுக்கப்புறம் பூனைக்கு 65 நாட்கள் கற்பகால நாட்களாகவும், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு 110 நாட்கள், அதற்கப்புறம் அடுத்ததுல பார்த்தீங்கன்னா கொரில்லாவுக்கு 257 நாட்கள், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு 283 நாட்கள், பசுமாடு முடிஞ்சு குதிரைக்கு கிட்டத்தட்ட 340 நாட்கள், குதிரை முடிஞ்சு ஒட்டகச்சிவிங்கிக்கு 450 நாட்கள். இவை எல்லாத்தையும் தாண்டி கடைசியா யானைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 660 நாட்கள்ங்க. கிட்டத்தட்ட 22 மாதங்கள் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துகிட்டு யானை அதிகமான கர்ப்பகால நாட்கள்ல ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. இது மாதிரி உயிரினங்கள் பல்வேறு உயிரினங்களுக்கும் கற்பகால நாட்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச தொகுத்து பார்த்ததுல இந்த குறிப்பிட்ட முக்கியமான உயிரினங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய சிங்கத்தை அதில் சேர்க்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன் நான். ஸோ நமக்கு தெரிஞ்ச சில முக்கியமான உயிரினங்களுடைய கற்பகால நாட்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து சில முக்கியமான தகவல்கள் இருந்தால் கண்டிப்பாக அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்.